பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு பிரீமியமான லக்ஸரி வில்லா தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பிள் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்ஸ்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம் மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட்ஸ்க்கு கூட ரெடி பண்ணி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்-வெஜ் ஹோட்டல்ஸ், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. உங்க வீக்கெண்ட இன்னும் வைப் ஆக்குறதுக்கு பிரைவேட் ஸ்விம்மிங் பூலும் இருக்குங்க. கார் பார்க்கிங் வசதியோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே கால் பண்ணுங்க 9952421750. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். காமராஜர் கல்வி நிதியை விடுவிக்க வேண்டி நேரு MLA தலைமையில் மாணவர்களின் பெற்றோர்கள் முதல்வரிடம் மனு அளித்தனர். சென்டாக் மூலம் உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு காமராஜர் கல்வி நிதி திட்டத்தில் அரசே கல்வி கட்டணத்தை செலுத்தி வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் சேர்ந்த மாணவர்களுக்கு நிதி வழங்கப்படாமல் உள்ளது. இதனால் கல்லூரி நிர்வாகங்கள் கல்வி கட்டணத்தை செலுத்துமாறு மாணவர்களுக்கு நெருக்கடி கொடுத்து வருகிறது. இது தொடர்பாக நேற்று நேரு MLA தலைமையில் சென்டாக் மாணவர் பெற்றோர் நலசங்க தலைவர் நாராயணசாமி மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து காமராஜர் கல்வி நிதியை விடுவிக்க வேண்டி மனு அளித்தனர். அப்போது முதல்வர் ரங்கசாமி காமராஜர் கல்வி நிதி திட்டத்திற்கு ரூபாய் 27 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு முதல் கட்டமாக 2021-2022ஆம் ஆண்டு சேர்ந்த மாணவர்களுக்கு ரூபாய் 3 கோடி வழங்கப்படும். அடுத்த கட்டமாக 2022-23ஆம் ஆண்டு முதல் சேர்ந்த மாணவர்கள் அனைவருக்கும் டிசம்பர் மாதத்திற்குள் நிதி வழங்கப்படும் என்றார். மேலும் கட்டணத்தை கேட்டு மாணவர்களுக்கு நெருக்கடி தர வேண்டாம் என கல்லூரி நிர்வாகங்களுக்கு அறிவுறுத்தப்படும் என்றார். அதனை ஏற்று MLA சென்டாக் மாணவர் பெற்றோர் நலசங்க தலைவர் மற்றும் பெற்றோர்கள் முதல்வருக்கு நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரியில் நள்ளிரவில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சாரம் பகுதியைச் சேர்ந்தவர் சந்தோஷ் 24. இவர் மீது கஞ்சா, அடிதடி உள்ளிட்ட வழக்குகள் உள்ளது. இவருக்கும் திருவள்ளுவர் நகர் பகுதியைச் சேர்ந்த ஹானஸ்ட் ராஜ் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்து வருகிறது. இதன் காரணமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரு தரப்பினரும் மோதிக்கொண்டனர். இதில் ஹானஸ்ட் ராஜ் தரப்பை சேர்ந்த விமல் என்பவர் காயமடைந்தார். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு இரு தரப்பினர் இடையே ரெயின்போ நகரில் மீண்டும் மோதல் ஏற்பட்டது. மோதலில் ஹானஸ்ட் ராஜ் தரப்பினர் கை ஓங்கியது. இதனையடுத்து சந்தோஷுடன் வந்த 5 பேர் தப்பி ஓடினர். சந்தோஷ் மற்றும் எதிர் தரப்பினரிடம் சிக்கிக் கொண்டார். இதையடுத்து ஹானஸ்ட் ராஜ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சந்தோஷை சுற்றி வளைத்தனர். பின்னர் அவரை அரிவாளால் தலை முகத்தில் வெட்டினர். இதில் ரத்த வெள்ளத்தில் சரிந்த சந்தோஷ் அந்த இடத்திலேயே இறந்தார். அவரை கொலை செய்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடினர். இதுகுறித்து தகவல் அறிந்த பெரியகடை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலை கைப்பற்றினர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து 7 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரளா போலி லாட்டரி விளம்பரம் இணைய வழியில் அதிக அளவில் பகிரப்பட்டு வருவதால் அதனை நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்று புதுச்சேரி போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை பதிவில், புதுச்சேரியில் அண்மை காலமாக ஆன்லைனில் போலி கேரளா லாட்டரி டிக்கெட் வாங்கி அதிக பணத்தை மக்கள் இழந்து வரும் நிகழ்வு அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வந்துள்ளன. கடந்த 2 வாரத்தில் 50க்கும் மேற்பட்டோர் ரூபாய் 10 லட்சத்திற்கும் மேல் பணத்தை இழந்துள்ளனர். கேரளா அரசின் லாட்டரி போல உருவாக்கப்பட்டு வரும் லிங்கை யாரும் தொட வேண்டாம், மற்றவர்களுக்கு பகிர வேண்டாம். லாட்டரி விலை ரூபாய் 200க்கு கீழ் உள்ளது போல ஆசை காட்டி வாங்க வைக்கின்றனர். பிறகு மின் அஞ்சல் மூலம் போலி டிக்கெட் அனுப்புகின்றனர். குறிப்பிட்ட நாளில் லாட்டரியில் பரிசு விழுந்திருப்பதாகவும் அதற்கான GST பதிவு கட்டணம் செலுத்த வேண்டும் எனவும் மோசடி நடைபெறுகிறது. இதை நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம். இவ்விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் ஓசியில் செருப்பு கேட்டு கத்தியால் கடை கண்ணாடிகளை உடைத்து மிரட்டல் விடுத்த ரவுடியை போலீசார் கைது செய்தனர்.
புதுச்சேரியில் மாமூல் கேட்டு வியாபாரிகளை ரவுடிகள் மிரட்டும் சம்பவம் தொடர்கதையாகி வருகிறது. கடந்த மாதம் முத்தியால்பேட்டை மார்க்கெட்டில் உள்ள பேக்கரியில் கத்தியை காட்டி மாமூல் கேட்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அதே பகுதியில் உள்ள நவீன் செருப்பு கடையில் ஓசையில் செருப்பு கேட்டு கடையில் இருந்த கண்ணாடி ஷோரூமை கத்தியால் உடைத்து ரவுடி மிரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இதனையடுத்து முத்தியால்பேட்டை போலீசார் கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து சுமார் 1 மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்தனர். முத்தியால்பேட்டை அடுத்த தமிழக பகுதியான கோட்டுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த முகமது உசேன் 27 என்ற ரவுடியை போலீசார் அதிரடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட உசேன் மீது கோட்டுக்குப்பம் காவல் நிலையத்தில் 2 கொலை முயற்சி வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் கட்சி மீது அவதூறு பரப்பும் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தை கண்டித்து புதுச்சேரி மகளிர் காங்கிரசார் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மின்துறையை கண்டித்து புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவர் நிஷா மற்றும் நிர்வாகிகள் புதுச்சேரி அரசு மீது குற்றச்சாட்டு முன்வைத்திருந்தனர். ஆனால் இந்த குற்றச்சாட்டை ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி வலைதளத்தில் பதிவேற்றினர். இதனை கண்டித்தும் வலைதளத்தில் பதிவிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கருத்துக்களை நீக்க வேண்டும், திட்டமிட்ட நிர்வாகிகள் மீது அவதூறை பரப்பும் ஜேசிஎம் மன்றத்தினர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் காமராஜர் சிலை அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மகளிர் காங்கிரஸ் தலைமை நிஷா தலைமை தாங்க 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். ஆர்ப்பாட்ட முடிவுக்கு பின்னர் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. புதுச்சேரி காவல்துறையில் 3 காவல் ஆய்வாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி காவல்துறையில் 3 ஆய்வாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி போக்குவரத்து வடக்கு பிரிவில் பணியாற்றிய இன்ஸ்பெக்டர் சுரேஷ் பாபு சைபர் கிரைம் பிரிவிற்கும், அங்கு பணியாற்றிய தியாகராஜன் கடலோர காவல்படை பிரிவிற்கும், கடலோர காவல்படை பிரிவில் பணியாற்றிய வேலையன் போக்குவரத்து வடக்கு பிரிவிற்கும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை போலீஸ் தலைமையக எஸ்பி மோகன்குமார் வெளியிட்டுள்ளார். புதுச்சேரியில் இருளில் மூழ்கியுள்ள எம்ஜிஆர் சிலையை பராமரித்து மின்விளக்கு பொருத்த வலியுறுத்தி கிழக்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் தீப்பந்தம் ஏந்தி திடீர் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் புதிய பஸ் நிலையம் எதிரில் தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ சிலை உள்ளது. இந்த சிலை பராமரிப்பு இல்லாமல் இரவு நேரங்களில் மின்விளக்கு இல்லாமல் இருளில் மூழ்கி கிடக்கிறது. இந்த சிலையை உடனடியாக பராமரித்து மின்விளக்கு பொருத்த நடவடிக்கை எடுக்க கோரி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கிழக்கு மாநில செயலாளர் முருகன் தலைமையில் அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ யூசி ஆறுமுகம் முன்னிலையில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆடிட்டர் சுந்தரமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இந்த போராட்டத்திற்கு உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் பிரதீப்குமார் ஏற்பாடு செய்தார். இந்த போராட்டத்தில் ராஜ்பவன் தொகுதி செயலாளர் கோடீஸ்வரன், அவைத் தலைவர் மாணிக்கராஜா, மேற்கு மாநில இணை செயலாளர் திருமதி லாவண்யா, அணி செயலாளர்கள் பிரகாஷ், சுரேஷ், தங்கு பிரகாசம் மற்றும் தொகுதி செயலாளர் செல்லா என்ற தமிழ்செல்வன், முத்து, சிவசங்கர், பரதிமார் கலைஞர் ஐயப்பன், உதயானந்தம், ராஜா மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி மகளிர் அணியினர், பொதுமக்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். மணவெளி சட்டமன்ற தொகுதி நோனாக்குப்பம் புது காலனி பகுதியில் ரூபாய் 32.70 லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலைகள் மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைப்பதற்கான பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். நோனாக்குப்பம் புது காலனி பகுதியில் கழிவுநீர் செல்ல சரியான வடிகால் வசதி இல்லாமல் கழிவுநீர் வெளியேற முடியாமல் இருந்து வந்தது. இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான திரு செல்வம் அவர்களிடம் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் மூலம் ரூபாய் 32.70 லட்சம் மதிப்பில் அப்பகுதியில் உள்ள சிமெண்ட் சாலைகளை மேம்படுத்தி புதிய வடிகால் வாய்க்கால் அமைக்க அரசாணை பெற்று தந்தார். இப்பணி துவங்கும் முகமாக இன்று நோனாக்குப்பம் புது காரணி பகுதியில் நடைபெற்ற பூமி பூஜையில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் விக்டோரியா, இளநிலை பொறியாளர் ஜெயம் முகுந்தன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு இடையூறு விளைவித்தால் 3 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலுக்கு இணங்க புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கடந்த மாதம் 28ஆம் தேதி முதல் 2026 பிப்ரவரி 7ஆம் தேதி வரை வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணி நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக கடந்த 4ஆம் தேதி முதல் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று கணக்கெடுப்பு படிவங்களை வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்து வருகின்றனர். இதுவரை புதுச்சேரி மாவட்டத்தில் மற்றும் 92% வாக்காளர்களுக்கு கணக்கெடுப்பு படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளது. விடுபட்ட வாக்காளர்களுக்கு படிவங்கள் வழங்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளவர்கள் அனைவரும் புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஊழியர்கள். அவர்கள் இரவு பகல் பாராமல் இந்த தேர்தல் பணியினை செய்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக சில வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் தேர்தல் பணி செய்யும் போது களப்பணியில் பல்வேறு இடர்பாடுகளை சந்திக்க வேண்டியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். எவரேனும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களை அவர்களுடைய சட்டப்பூர்வமான பணிகளை மேற்கொள்ள விடாமல் தடுத்தால் அல்லது அவர்களுக்கு இடையூறு விளைவித்தால் பாரதிய நியாய சன்ஹிதா 2023 சட்டத்தின் 221 பிரிவின்படி 3 மாதங்களுக்கு மேற்படாத சிறை காவல் அல்லது ரூபாய் 2500க்கு உட்பட்ட அபராதம் அல்லது இரண்டும் தண்டனையாக விதிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் டெங்கு மற்றும் சிக்குன்குனியா நோய் குறித்த விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் டெங்கு மற்றும் சிக்கன்குனியா விழிப்புணர்வு செய்திகளை காண்பிக்கும் வகையில் லைட்டிங் பேனர் பொருத்தப்பட்ட வாசகம் மூலம் மைக் பிரச்சாரம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விழிப்புணர்வு வாசகம் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையம், சமுதாய நலவழி மையங்கள் மற்றும் நகர சுகாதார மையங்கள் உள்ள கிராமங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து டெங்கு மற்றும் சிக்கன்குனியா விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தேசிய சுகாதார இயக்க இயக்குநர் டாக்டர் கோவிந்தராஜ் முன்னிலை வகித்தார். துணை இயக்குநர் டாக்டர் ரகுநாதன் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்தார். இந்த நிகழ்வின் போது சுகாதாரத்துறை மருத்துவர்கள், திட்ட அலுவலர்கள் உடனிருந்தனர். மாடி தோட்டம் அமைக்க மானிய விலையில் உபகரணங்கள் வழங்குவதாக விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் உபகரணங்கள் வழங்காமல் அலுவலகத்தின் வாயிலை பூட்டியதால் சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்த பொதுமக்கள் அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வேளாண் துறை மூலம் மாடி தோட்டத்தை ஊக்குவிக்கும் வகையில் சுமார் 3000 மதிப்புள்ள மாடித்தோட்ட உபகரணங்கள் மற்றும் விதைகள் ரூபாய் 750க்கு வழங்கப்பட உள்ளதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டன. இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ரூபாய் 750 செலுத்தி விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து வேளாண் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து தாவரவியல் பூங்காவில் உள்ள தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் மூலம் மாடித்தோட்ட உபகரணங்கள் தொகுப்புகள் வழங்கும் பணி கடந்த சில தினங்களுக்கு முன்பு தொடங்கியது. இதில் புதுச்சேரி மட்டுமே பல்வேறு கிராமப்புறங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று மானிய விலையில் வழங்கப்படும் வேளாண் பொருட்களை பெற்று சென்றனர். இந்த நிலையில் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் முன்பு இன்று காலை முதலே நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் குவிந்தனர். ஆனால் போதிய அளவு தொகுப்புகள் இல்லாததால் எந்த முன்னறிவிப்பும் இன்றி அலுவலகத்தில் கதவை மூடிவிட்டு அதிகாரிகள் சென்றனர். இதனால் சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்த பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் அங்கிருந்த காவலர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு சிலர் மயங்கி விழுந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. வில்லியனூரில் ரூபாய் 48 லட்சம் மதிப்பில் புதிய அங்கன்வாடி மையம், ரேஷன் கடை கட்டுமான பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வில்லியனூர், திருக்காமேஸ்வரர், தில்லை நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் வசிக்கும் மக்கள் பயன்பெறும் வகையில் திருக்காமேஸ்வரர் நகருக்கு அருகில் உள்ள முருகன் நகரில் புதிய அங்கன்வாடி மையம் மற்றும் ரேஷன் கடை கட்டுவதற்கு ரூபாய் 48.50 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்படும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடந்தது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய அங்கன்வாடி மையம் மற்றும் ரேஷன் கடை கட்டுமான பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக பிரமுகர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தலைமையில் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற மெழுகுவர்த்தி ஏந்திய அமைதி ஊர்வலத்தில் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. வெள்ளியனூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்காமேஸ்வரர் கோவிலின் தென் கோபுர வீதியில் தொடங்கி மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி ஊர்வலம் மாட வீதியை சுற்றி மீண்டும் தென் கோபுர வீதியில் நிறைவு பெற்றது. தேசிய மக்கள் மன்றத்தின் வெள்ளியனூர் மன்ற தலைவர் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் 2 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரஹீம் ஜான்குமார் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின், புதுச்சேரியில் ரவுடிசம் அதிகரித்து வருகிறது. அதற்கு முக்கிய காரணம் போதைப் பொருள் பயன்படுத்துவதுதான். போதைப் பொருட்களின் புழக்கம் பின்னணியில் பல முக்கிய மாணவர்கள் அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பு உள்ளதாக தெரிவித்த அவர், போதைப் பொருட்கள் என்பது முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும். சிங்கப்பூரை போன்று போதைப் பொருள் இல்லா நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும் என கூறினார். கண்டமங்கலம் ஒன்றியம் கொத்தாம்பாக்கத்தில் 120 ஆண்டுகள் பழமையான ஓமத்தூரார் அரசு நிதியுதவி நடுநிலைப் பள்ளியில் வானூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எம் சங்கரபாணி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் கொத்தாம்பாக்கம் கிராமத்தில் 1904ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட 120 ஆண்டுகள் பழமையான ஓமத்தூரார் அரசு நிதியுதவி நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் குடிநீர் வசதி மற்றும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என கிராம மக்கள் மற்றும் பெற்றோர்கள் வானூர் தொகுதி எம்எல்ஏ எம் சங்கரபாணியிடம் கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் சங்கரபாணி எம்எல்ஏ பள்ளியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் பள்ளி நிர்வாகத்திடம் குறை நிறைகளை கேட்டறிந்தார். ஒன்றிய கவுன்சிலர் செல்வி சுந்தரமூர்த்தி, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பொன்மலர் ராஜா, கிளை செயலாளர் தனஞ்செழியன் மற்றும் கிராம மக்கள் பள்ளியில் குடிநீர் வசதி இல்லை, எனவே புதிய ஆழ்குழாய் கிணறு அமைத்து தர வேண்டும். வடக்கு திசையில் சுற்றுமதில் சுவர் அடியோடு இடிந்து விழுந்துவிட்டது, எனவே சுற்றுமதில் சுவர் வசதி மற்றும் சிறுநீர் கழிப்பிட வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த சங்கரபாணி எம்எல்ஏ உடனடியாக கண்டமங்கலம் வட்டார வளர்ச்சி அலுவலர் BDOவை மொபைல் போனில் தொடர்பு கொண்டு பள்ளியை நேரில் ஆய்வு செய்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர உடன் திட்ட மதிப்பீடு தயார் செய்து தரும்படி வலியுறுத்தினார். பின்னர் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவை ஆய்வு செய்து உணவை சாப்பிட்டார். மாணவர்களுக்கு பாதுகாப்புடன் தரமான உணவை தயார் செய்து வழங்க வேண்டும் என ஊழியர்களிடம் வலியுறுத்தினார். இந்த ஆய்வின் போது தொகுதி அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் கால பைரவர் ஜெயந்தி விழா நடைபெற்றது. காசிக்கும் வீசம் மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் மகாதேவ அஷ்டமி என்று சொல்லக்கூடிய கால பைரவரின் அவதார தினம் கால பைரவர் ஜெயந்தி விழா நடைபெற்றது. இதனை சிறப்பாக கொண்டாடும் விதமாக மாலை 5 மணி அளவில் கால பைரவருக்கு சிறப்பு யாகசாலை வேள்விகளும், பைரவர் கலச ஸ்தாபனம், கணபதி பூஜை, தொடர்ந்து கலச புறப்பாடு, அபிஷேகம், சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள், மகா பூர்ணகாதி நடத்தி மூலவர் பைரவர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடந்தது. இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் ரோட்டரி சங்கம் சார்பில் நடைபெற்ற பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் இலவச பரிசோதனை முகாமினை முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ரோட்டரி மண்டலம் சார்பில் பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் இலவச பரிசோதனை முகாம் முதலியார்பேட்டை ஐயப்பன் கோவில் அருகே நடைபெற்றது. மண்டல ஆளுநர் லியோன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உதவி ஆளுநர் கந்தன் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர், ரோட்டரி சங்க நிர்வாகி ஆனந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தனர். முகாமில் பெரும்பாலான பெண்கள் கலந்து கொண்டு மார்பக புற்றுநோய் ஆரம்ப நிலை, மருத்துவ ஆலோசனை மற்றும் உடனடி பரிசோதனைகளை நன்மைகளை பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி, செக்ஸி, ஆரோ சிட்டி, மரீனா பீனிக்ஸ், விஷன் ஆகிய ரோட்டரி கிளப்புகளின் தலைவர்கள், செயலாளர்கள், உறுப்பினர்கள் இணைந்து முகாமை சிறப்பாக நடத்தினர். புதுச்சேரியில் கட்டட தொழிலாளர் நல வாரியத்தில் கல்வி நிதியுதவி பெற கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது.
இதுகுறித்து புதுச்சேரி கட்டடம் மற்றும் இதர கட்டுமான தொழிலாளர் நல வாரிய அலுவலகம் புதன்கிழமை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நல வாரியத்தில் கல்வி நிதியுதவி பணப்பயன் பெற பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. வரும் 15ஆம் தேதி மாலை 5:45 மணி வரை விண்ணப்பத்தை வழங்கலாம். பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் உரிய சான்றிதழ்களை அளிக்க வேண்டும். 15ஆம் தேதிக்கு மேல் வரும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் சிறப்பு திருத்த பணி மறைமுகமாக மக்களின் குடியுரிமையை பறிக்கும் செயல் என்று விசிக எம்பி ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மின்துறை தலித் ஊழியர்கள் நலசங்கம் சார்பில் இடஒதுக்கீட்டை முறையாக நடைமுறைப்படுத்தாததை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மின்துறை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இப்போராட்டத்திற்கு இச்சங்கத்தின் தலைவர் வேல்முருகன் தலைமை வகித்தார். புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலர் தேவோ பொழிலன், சங்கத்தின் பொதுச் செயலாளர் உத்ராடம் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக விசிக எம்பி ரவிக்குமார் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து இடஒதுக்கீடு கொள்கையை பறித்து வருகிறது. அதற்காகத்தான் அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாரிடம் அளித்து வருகிறது என கூறினார். தமிழகம், புதுச்சேரி, மேற்கு வங்கம், கேரளம் உள்ளிட்ட மாநிலங்களில் நடக்கும் வாக்காளர் சிறப்பு திருத்த பணி மறைமுகமாக குடியுரிமையை பறிக்கும் செயல்தான். அசாமில் தேசிய குடியுரிமை பதிவேடு என்பதை அமல்படுத்தி அந்த மாநிலத்தில் காலங்காலமாக குடியிருந்து வந்தவர்களுக்கு குடியுரிமை இல்லை என்று சொல்லியுள்ளது மத்தியில் ஆளும் பாஜக அரசு. இப்போது வாக்காளர் சிறப்பு திருத்த பணியை மேற்கொள்ளும் மாநிலங்களில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் உதவியோடு தேசிய குடியுரிமை பதிவேடு திட்டத்தை மறைமுகமாக அமல்படுத்த மத்தியில் உள்ள பாஜக அரசு இறங்கியுள்ளது என்றார். புதுச்சேரி காரைக்கால் மருத்துவர் நாதர் மரபினர்கள் சங்கத்தின் சார்பில் வெள்ளையனூர் நாவிதர் மடத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மருத்துவர் நாதர் மரபினர்கள் சங்கத்தின் சார்பில் வெள்ளையனூர் நாவிதர் மடத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி காரைக்கால் சிகை அலங்கார நிலைய உரிமையாளர் நல சங்க தலைவர் ராஜா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், புதுச்சேரி காரைக்கால் மருத்துவர் நாதர் மரபினர்கள் தலைமை சங்கத்தின் பொதுக்குழு ஜூலை 1ஆம் தேதி புதுச்சேரி வெங்கடா நகரில் அமைந்துள்ள தமிழ் சங்கத்தில் கூட்டப்பட்டது. சங்கத்தின் முதல் கட்ட நடவடிக்கையாக முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து சமீப காலமாக புதுவையில் கார்ப்பரேட் நிறுவனங்களால் ஷேவிங் 49, கட்டிங் 99 விலைப்பட்டியலால் பாரம்பரிய சிகை அலங்காரம் செய்யும் தொழிலாளர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் இருக்கிற இந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தலைமை சங்கம் தலையிட்டு சுமூகமான முடிவு எடுத்துவிடும் என்றும், அடுத்த கட்டமாக புதுவையிலேயே பெரிய 2வது மாநாடு மருத்துவர் மற்றும் நாவிதர் குல 2வது மாநாடு விரைவில் நடைபெறும். இந்த சங்கம் தொடர்ந்து அரசிடம் இச்சமுதாயத்தை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு ஸ்காலர்ஷிப், கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.